வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்னைக்கு நம்ம 3 வகையான தயிர் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆழாக்கு பச்சரிசி நான் எடுத்து இந்த பாத்திரத்தில் நல்லா கழுவி தண்ணியில் நல்லா குறைந்தபட்சம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்கள் ஊற வைக்கணும். சாதம் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வேகணும். விரைச்சிக்கிட்டு இருந்ததா தயிர் போட்டோம்னா இன்னும் விரைச்சிக்கிட்டு சாப்பிட முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மலர்ந்து கொஞ்சம் குழைய வேக வச்சாதான் தயிர் சோறு நல்லாயிருக்கும். முதல்ல நம்ம அந்த தயிர் சோறுக்கு முந்திரியும் மாதுளையும் சேர்த்து எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு துளி எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நிறைய வேண்டாம். நெய் முந்திரி இருக்கே, நெய் போடலாம்னு நினைக்காதீங்க. பாலில் இருந்து தான் நமக்கு தயிர் நெய் கிடச்சாலுமே கூட தயிர் சோறோட நெய் சேராது. அதனால் எண்ணெய் ஒரே ஒரு துளி போட்டு முந்திரியை நீங்கள் லேசாக வறுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் ஆற விடுங்க. ஆற விட்டு நம்ம அப்புறம் கலந்துக்கலாம். அடுத்த தாளிப்பு பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரே ஒரு துளி நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி நான் கொஞ்சமாக துருவி எடுத்திருக்கேன். ஒரே ஒரு சிறிய தேக்கரண்டி இஞ்சி நான் துருவி எடுத்திருக்கேன். கேரட் ஒரு 2 தேக்கரண்டி, இல்லைனா பெரிய தேக்கரண்டியில் ஒரு தேக்கரண்டி கேரட் துருவல். நிறைய காய்கறிகள் போட்டோம்னா அது காய்கறி பச்சடி மாதிரி ஆகிடும். அதனால் தயிர் சாதத்துக்கு அங்கங்கே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது போட்டு சும்மா லேசாக ஒரு கலக்கு. இது வதக்கவோ வேகவோ வேண்டாம். அந்த எண்ணெயோடு கலந்து ஒரு சுவையை கொடுக்கறதுக்காக நம்ம இப்படி செய்கிறோம். இப்போ நம்ம முதல்ல நம்ம முந்திரி நம்ம வறுத்து எடுத்தோம் இல்லையா, கொஞ்சமாக சோறு எடுத்துக்கோங்க. அதில் தயிர் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் என்ன தான் பால் நம்ம தண்ணி சேர்க்காமல் கெட்டியாக நம்ம ஊற்றி நம்ம தயிர் தோய வச்சாலுமே கூட கரண்டி போட்ட உடனேவே கொஞ்சம் நீர்த்து போக ஆரம்பிச்சிடும். அதனால் நான் கடையில் விற்கிற தயிர் தான் நான் வாங்கியிருக்கேன். கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு தயிர் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அதில் அந்த முந்திரி வறுத்த முந்திரியும் அந்த மாதுளை முத்துக்களை சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு உணவின் மூலமாக நம்ம என்னென்ன சத்தானது கொடுக்க முடியுமோ, ஏன் பெரியவங்க கூட தான் சொல்கிறேன், நிறைய பேர் எல்லாமே சாப்பிட்றது கிடையாது. அவங்களுக்கும் இதன் மூலமாக நம்ம எவ்வளவு பழங்கள் காய்கறிகள் நம்ம கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். அடுத்து இன்னொரு கொஞ்சம் சோறு எடுத்துகிட்ருக்கேன். ஒரே ஒரு சின்ன கிண்ணம் சோறு தான் நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சோறு தயிர் காய்கறிகள் அளவை நீங்கள் மாற்றிக்கலாம். இதுக்கு இந்த தான் அளவுன்னு சொல்ல முடியாது. உப்புத்தூள் கொஞ்சம் சிறிதளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேரட் இஞ்சி துருவி நான் சேர்த்துருக்கேன். இதில் பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது சாப்பிடும் பொழுது கடிப்படும், குழந்தைகள் முகம் சுளிப்பாங்க. அதனால் நான் பச்சை மிளகாய் எதுக்குமே நான் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேரட் துருவல் இஞ்சி துருவல் இதில் நான் சேர்த்துருக்கேன். கடுகு சும்மா ஒரு துளி தான் நான் போட்டிருக்கேன். நான் இதையும் கலந்து எடுத்துக்கோங்க. தயிர் வேணும்னா இன்னுமே கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து அதே மாதிரி ஒரு கடாயில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. வெள்ளரிக்காய் தோல் சீவி சிறிய துண்டங்களாக நறுக்கி, அதுவும் மாங்காயும் சிறிய துண்டங்களாக நறுக்கி இருக்கும். கொஞ்சம் சிறிதளவு அதையும் சேர்த்து ஒரே ஒரு திருப்பு, அவ்வளோதான். வதங்கெல்லாம் கூடாது. சும்மா அந்த கடுகோட எண்ணெயோடு அது கலக்கணும். இல்லை எனக்கு தாளிப்பே வேண்டானாலும் நீங்கள் அப்படியே நீங்கள் காய்கறியை கலந்து விட்டுட்டு கடுகு மாத்திரம் நீங்கள் தாளித்து கொட்டலாம். நான் உளுந்து சேர்க்கலை. நிறைய பேர் ஏன் உளுந்து சேர்க்கலை நினைப்பீங்க. உளுந்து அந்த பருப்பு சாப்பிடும்பொழுது அதனுடைய சுவை தான் நமக்கு மேலோங்கி நிற்கும். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. காய்கறிகள் சேர்க்கணும், அதோட சுவை நமக்கு வேணுன்றதுக்காக நான் உளுந்து தவிர்த்துட்டேன். இதையும் நீங்கள் கொஞ்சம் சோறுல தயிர் கலந்து உப்பு சேர்த்து இதை கலந்துக்கோங்க. வேறு ஏதாச்சும் காய்கறிகள் கூட நம்ம தாராளமாக இதில் சேர்த்துக்கலாம். நான் எல்லா காய்கறிகளுமே தயிர் சோறுக்கு சேராது. என்ன இருந்தாலும் வெள்ளரிக்காய், இந்த கேரட் மாங்காய் இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள். என்னதான் நம்ம சாப்பாடு என்ன விதவிதமான சாம்பார் குழம்புகள் குருமா எல்லாம் சாப்பிட்டாலும் கடைசியில் கொஞ்சம் தயிர் சோறு சாப்பிடும் பொழுது தான் அந்த முழுமையாக இந்த சாப்பாடு சாப்பிட்ட அந்த திருப்தி நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.